கோவை நஞ்சுண்டாபுரத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வழக்கில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் குடியிருப்பு வளாகத்துல பாத்தீங்கன்னா நேற்று இரவு 82 வயதுடைய கஸ்தூரி குட்டி என்ற மூதாட்டி நகைகளுக்காக கை கால்களை கட்டி போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக ராமநாதம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கை தீவிரப்படுத்துவதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநகர காவல்துறை ஆணையாளர் கண்ணன் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த பகுதியில் மோப்ப நாய் கொண்டு விசாரணை நடத்தியில் வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய புதர் போன்ற பகுதியிலிருந்து 100 மீட்டர் தூரத்துல அந்த மூதாட்டியினுடைய செல்போன் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மூதாட்டியை கட்டி போட்டு சென்ற துணிகள், கை கால்கள் கட்டி போடும் அந்த துணிகளை போலீசார் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு காட்சிகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு பல்வேறு கோணங்களை விசாரிக்கப்பட்டு வந்த சூழலிலும் அவரிடம் பணியாளராக அண்டை மாநிலமான நேபாளத்தை சேர்ந்த பணியாளர் கடந்த 5 மாதங்களாக வேலை புரிந்து வந்ததாக தெரிகிறது. அவர் நகைகளுக்காக கொலை செய்தாரா என்ற கோணத்தில் தற்போது தனிப்படை போலீசார் ஒரு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் குற்றத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விடுவோம் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.